தான் இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, பூமியில தானே இருக்கீங்க. நம்மளுக்கு எவ்வளவு சேலஞ்ச் இருக்கு. உலக மக்கள் மாதிரி நம்மளும் வாழ்வதற்கு. ஆமா தானே? உங்களுக்கு பரிசுத்தம் என்றால் தெரியுமா அந்த வார்த்தை? பரிசுத்தம் என்றால் நம்மளாம் வந்துட்டு பாருங்க, இந்த பூமியில எல்லாரும் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். எல்லாரும் மாதிரி சாப்பிட்ற மாதிரி, எல்லாரும் மாதிரி உடுத்துற மாதிரி, எல்லாரும் மாதிரி சென்று போடுற மாதிரி, எல்லாரும் மாதிரி வேலை செய்யற மாதிரி, நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி தான் நம்மளும் போடுறோம். நம்ம மட்டும் ஒரு ஸ்பெஷல் இல்லை. ஆனா நம்மளுக்கும் உலகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்துட்டு ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே சொல்லுங்களேன். நம்மளாம் என்னதுங்க? இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டு, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமே. அப்ப இது மீட் பண்ண என்ன தெரியுங்களா? நான் இயேசுவோட ரத்தத்தினால நான் பாவம் மன்னிக்கப்பட்டு, இன்னைக்கு நான் கழுவப்பட்டு, இன்னைக்கு நான் ராஜ்யத்தின் பிள்ளையா மாறி, ஒரு காலத்துல இருள் இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வந்துட்டேன். இன்னைக்கு நான் ஆண்டோட பிள்ளையா இருக்கிறதுனால இந்த பூமியில நான் வாழும் பொழுது நான் ஒரு சாதாரண வேலை செய்யறேன். நான் சாதாரண ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு என்ஜினியரா இருக்கலாம், அல்லது நான் லாயரா இருக்க போறேன், அல்லது நான் மாணவனா இருக்கலாம். நான் எங்க இருந்தாலும் நான் இயேசுக்காக சாட்சியாக, இயேசுக்காக நான் வாழ வைக்கியா, அதுக்கு பேர் தான் நீ பரிசுத்தவான். அதுக்கு பேர் தான் நீ வந்துட்டு என்னதான் நீதிமானாக இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார். சொல்றீங்க, இந்த பூமியில எல்லாரும் மாதிரி நான் வாழ்றேன். ஆனா என் வாயில இருந்து கொச்ச வார்த்தை வராது, என் வாயில இருந்து கெட்ட வார்த்தை வராது, என் வாயில இருந்து பொய் வராது, என் வாயில இருந்து பித்தலாட்டமா என்னங்க சரியா? பித்தலாட்டம் வராது, தேவையில வராது. அவன் ஒண்ணுதான் சொல்லுவான், நீ தம்மா பண்ணி மூணுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் வராது. ஏனென்றால் நான் தேவனால என்னதுங்க கழுவப்பட்டு, ரசிக்கப்பட்டு, நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்றீங்க. என் வாழ்க்கை தேவனோடு இருக்கிறா. நான் அந்த பூமியில வாழும் பொழுது நான் எனக்கு என்று வாழ்கிறது இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, நான் ஜெபிக்கும் பொழுது நான் எனக்கு என்று நான் வாழலைங்க. ஐ நாட் லிவிங் ஃபார் மை செல்ஃப். இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன்னா எனக்காக நான் வாழல. நான் வாழ்கிறதெல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக தான் அந்த பூமியில வாழறேன். எந்த மனுஷனுக்காக நான் வாழல, நான் அவருக்காக வாழ்றேன். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவரோட சுத்தத்தை செஞ்சு ஓட்டத்தை ஓடணும், ஓடி முடிக்கணும். இதெல்லாம் நான் சொல்றீங்க. That is my desire. எனக்கு வந்து இது வாங்கணும், அது வாங்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் எனக்கு இல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் வாங்கிருக்கீங்க. ஏன்னா மனசுக்கு வர ஆசை தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனா அது வந்து எனக்கு மெயின் இல்லை. தெரியுதா? எனக்கு அப்படி இல்லாட்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ அவரை ஆராதிச்சுனா, அவருக்காக ஊழியம் செஞ்சனா, உன் மனசுல உள்ள ஆசையை அவரு நிறைவேற்றுவார். உன்னை சும்மா பாசமா வச்சிருக்க மாட்டார். எதுவுமே நான் சொல்றேன். கடவுளை பின்பற்றி அவருக்காக ஆராதனை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் பிளஸிங் ஆண்டு வச்சிருப்பார். சொல்லுங்க, ஸ்பெஷல் பிளஸிங் சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்பெஷல். நான் கொஞ்சம் ஸ்பெஷல் சொல்லுங்க. சில பேர் பார்த்தா வாய்ப்பு கிடக்கு. நான் எங்க ஸ்பெஷல்? நீ அவருக்காக ஊழியம் செஞ்சனா நீ ஸ்பெஷல் தான். என்ன சொல்லுங்க? அதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எதற்காக நம்மளை வந்துட்டு கட்டுறது, எதற்காக இருளுக்கு வெளிச்சு கொண்டு வந்திருக்கிறார்? அவர் ஆராதிக்கவும்